இங்கே பாருங்கள், வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் அது என்ன பண்ணுமோ. மின்ட் வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுட்ருக்கோம். சைட் பை சைட் டீயும் போட்டாச்சு. அதையும் குடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இங்கே காய்கறிலாம் கழுவிட்டு உலர வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் நேரம் ஊறுது. அதையும் எடுத்து உணர்த்திட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். அப்படி தான் அப்படியே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னோடய குழம்புக்காக நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவர் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் அவர் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா கட் பண்ண ஆரம்பிப்பார். டீ போட்டு குடிச்சாச்சு. ராகுலுக்கு மட்டும் பாலாத்தி கொடுக்கணும், அது மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், நாட்டு சக்கரை போட்டு ரெடியாக வச்சுருக்கு. அவன் வந்தோடனே பாலாத்தி கொடுத்துட்டு, ஏன்னா நாங்கள் ப்ரெஞ்சு மாதிரி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஒரு 12 மணிக்கெலாம் டிஃபன் சாப்பிட்ருவோம். அதனால் காலையில் ஏதாவது ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு 1.25 கிலோ மட்டன் எடுத்து வந்தார் ராகுல். 1 கிலோ பிரியாணி செஞ்சிடும். அம்மா 1/4 கிலோவில் மட்டன் குழம்பு வச்சுருவோம். ஏன்னா நம்ம குழம்பு அதிகம் யாரும் விரும்ப மாட்டோம். அதனால் பிரியாணியில் பீஸ் வேணும். 1 கிலோ மட்டன், அதுக்கு 400 கிராம் தக்காளி, 400 கிராம் வெங்காயம், 40 கிராம் பச்சை மிளகாய். இதுதான் என்னுடைய சீக்ரெட் ஃபார்முலா. கறி குழம்புக்காக இது கிரேவிக்கு இந்தமாதிரி கன்ஃபிட்டியாக வெட்டிக்குவாங்க. பிரியாணிக்கு கீத்துக்கு தான் வெட்டுவாங்க. ரெண்டு லவங்க பூவும் கொஞ்சம் மல்லித்தாள் கொஞ்சம் கொடுறாமா, அதில் போட்டு கொதிச்சுன்னா அந்த சாதத்திலே கொஞ்சம் இது ஏறிக்கும். லைட்டாக உப்பு கூட போட்டுக்கலாம். லைட்டாக ஆனால் இந்த உப்பு இதில் போட்டுருங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்படியே கிள்ளி பொடி பொடியாக போடுங்க. ஓகேவா? அரிசி தண்ணி வடிச்சு போமா, வடிகட்டிட்டு இருக்காங்க. கொதி வந்துடுச்சுனால் அரிசி பாருங்க. பிரியாணி அரிசி எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? அரை மணி நேரம் ஷோக் பண்ணும். பாஸ்மதி ரைஸ் கொண்டு இதில் போடுங்க. இந்த வர தண்ணி வடிச்சிட்டு வரேன். இந்த நல்ல தண்ணியில் ஒரு தடவை, ஃபில்டர் தண்ணியில் ஒரு தடவை கழுவணும். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ரெடி. இது வந்து குக்கும்பர் ரைத்தாக்கு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் மட்டும் போடணும். இது ஆனியன் ரைஸ் சைடு. அப்புறமா நம்ம இந்த வேலையை பார்த்துக்கலாம். இது ரெடி. இது கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி புதினாவும் நான் கொஞ்சம் கிரேவி தாளிக்கும் போது போடுவேன், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது கருவேப்பிலை மட்டன், அவ்வளோதான். கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட அரிசி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ அரிசி போடுவோம். அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணுது. சோக் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ திரும்பி இதை மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வர வரைக்கும் மூடணும். ஒரு கொதி வந்த போது திறந்து வச்சுக்கணும். திறந்து வச்சுட்டு அவளுடைய முக்கால் பதம் வெந்தவுடனே சாதத்தை எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். இது மசாலா ரெடி பண்ணணும்னா அதை எடுத்து கொட்டி டம் வச்சுக்கணும். அப்பப்போ எடுத்து பார்த்தோன்னா தான் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு தெரியும். தண்ணிக்கெலாம் ஒன்றும் இதில் அளவு இல்லை. இந்த குண்டானில் ரொம்ப அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி கம்மியாக வச்சா ஒரு கஞ்சி கொத்துக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இது இதில் வச்சுக்கோங்க. இது நான்ஸ்டிக்காக இருக்கனால இந்த மரக்கரண்டி யூஸ் பண்ணுறேன். இது வந்து இது போட்டுக்கலாம். எப்பயுமே யூஸ்வலாக சமையல் எண்ணெய் வந்து 200 மில்லி யூஸ் பண்ணுவேன் நான் 1 கிலோ மட்டனுக்கு. சம்டைம்ஸ் என்ன பண்ணால் 100 மில்லி எண்ணெய் 100 மில்லி நெய் போட்டுப்பேன். இப்போ நம்ம அது மாதிரி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி காயிடும், இல்லைனா இப்போ இடிக்கணும். என்னோடய பஜர் நைஃப் இது. இதில் தான் நான் தேங்காய் உடைச்சேன். தண்ணி பிடிக்குங்க யாராச்சும்? கொடு. இங்கே வை. இங்கே வா, கொஞ்சம் வா. தேங்காய் தண்ணி எடுத்துக்கோமா.
வெஜ் ரைஸ் பார்த்து ஓகே. தேங்காய் கீனி தந்துட்டுமாம்மா? वो தேங்காய் கிரேவிக்கா? சரி. இங்கே வரும். அடியில் அந்த பிளேட் வச்சு இது வச்சுக்கிறீங்களா? சாப்பரு இந்த கட்டிங் போர்டு வச்சுக்கிறீங்களா அடியில்? இல்லைங்க என்ன வேகலை. இந்தாங்க இங்கே பாரு. இதை முக்கால் கிட்ட இருந்தால் போதுமா? இல்லை குழஞ்சிரும் பிரியாணி. ஆமாம் ஆமாம், அது வேக கிண்டிகிட்டே இருக்காருங்க, ரைஸ் உடஞ்சிரும். கிண்டிகிட்டே ரைஸ் உடஞ்சிரும். ஒரு கொதி வந்தோடனே திறந்து வச்சிடணும். இப்போ ஒரு இது ஆரம்பிச்சிட்டோமா? எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். இது கடலை எண்ணெய், மரச்சிக்கு எண்ணெய் அரௌண்ட் ஒரு 100 ml இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இது வந்து அமுல் நெய். இது 200 ml மேலே இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? இது நல்லா ஓரளவுக்கு வெந்த உடனே பிரிஞ்சி இலைக்கு முன்னாடி பட்டை போடுவோம். பட்டை தான் சீக்கிரமாக லேட்டாக இருக்கும். பட்டை, அப்புறம் மராட்டி மொக்கு 3, 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலைச்சி ஒரு 10 பீஸு, லவங்கம் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். இலைச்சி வந்து சின்ன சின்னதாக இருக்கானால 10 போட்டிருக்கோம்ல. சின்ன சின்னதாக இருக்கு. மரத்தை அதை யூஸ் பண்ண வேண்டாம். வந்து பாரு, எட்டி பாரு, அப்படியே உள்ள கேமரா இது காட்டு. ஒன்று எடு, ஒன்றாவது. ரவுண்டுக்கு மேலே படி. வெங்காயம் இருக்கு. சாதம் இருந்துச்சு, சில மணி பாரு. நான் பார்த்துக்கிறேன் உடனே. நீங்கள் அதை பாருங்க. அது சிம்மில் வைங்க அடுப்பை, பிரியாணி அடுப்பாரு. ஒன்றும் இல்லை. இப்போ வெங்காயம் போட்டு அது ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா வணக்கணும். ரொம்ப வச்சுச்சுன்னா அப்புறமேட்டு தம்முக்கு குழஞ்சிருக்காங்க. இதை நல்லா கிண்டி விடுங்க. இந்த வெங்காயம் வேக விடுற திட்டத்தில் ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னன்னா, வெங்காயம் குழஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி, ஒரு கிரேவிக்கு வர மாதிரி பேஸ்ட்டாக வரும்னா நம்ம விற்கிறதுக்கு தான் வெங்காயம் போட மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்துக்கு இருக்கிற நீர் சத்து வெளியில் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கிறோம். ஒரு மாதிரி ஒரு பக்கோடாலாம் சாப்பிட்டோம்ல, ஆனியன் பக்கோடா, அந்த மாதிரி பார்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் பிரியாணி பண்ணால் அதோட அந்த டேஸ்ட் தனியாக தெரியும் நமக்கு சாப்பிட்றப்ப. ஒரு மாதிரி க்ரன்ச்சியான இதில் சாப்பிடும்ல, அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் அது. இந்த சாதமும் அப்படியே கொஞ்சம் குழையிற மாதிரி இருக்கு. இப்போ எடுத்துடலாமா இதை? அது வெங்காயம் வேறதுக்குள்ள இதை வடிகட்டிக்கலாமா? ஏங்க இது அப்படி இங்கே வராது. வீடியோ கண்டினியூ எடுத்துட்டு இருக்கியா? அதை சின்ன சின்ன ஷார்ட்டாக போடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சு விட்டுங்க, நல்லா தண்ணி குடிச்சு விட்டுங்க. அப்படி கிடையாது, கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கொட்டிடலாம். போடலாம், தக்காளி போட்டுடலாம். இதுவும் 400 கிராம் தக்காளி தான். தக்காளி நல்லா கிண்டிடுவோம். தக்காளி நல்லா வழங்கி குழம்புன்னு ஆகிற அளவுக்கு, பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடணும்.
தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வீட்டாக இருக்கு நம்ம எப்படி இஞ்சி கொஞ்சம் தோல் நீக்கிட்டு பண்ணனாலையா? 1 2 இஞ்சி பூண்டு எப்பயுமே நல்லா நிறையா இருந்துச்சுன்னா நல்லதுதான், டேஸ்ட்டாக இருக்கும். 65 போடும்போது கூட அப்படி தான் கொஞ்சம் துடிக்க போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு மனமாக இருக்கும். ஆனால் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எண்ணெயில் வேகும்போது அப்படியே அடி பிடிக்கும். அது பிடிக்காத அளவுக்கு மற்ற போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கும். வாசனை வித்தியாசத்துதே. பச்சை மிளகாய் போட்டாச்சு. மிளகாய் தனி மிளகாய் தானே போடுவோம். இதுவே ஓவர் காரம் போட்டிருக்கோம். தனி மிளகாய் ஒரு ஸ்பூன் மட்டும் சும்மா ஆச்சி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸ்பெஷல் என்னது இது மின்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை டபக்கா, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கிண்டிட்டு. மின்ட் எவ்வளோ போட்டிருக்கீங்க? சும்மா ஒரு கையளவு. லேடிஸ்க்கு அந்த பக்கம் தெரியும். ஒரு கையளவுனா அவங்க எல்லாருமே ஒரு கை கரெக்டாக போட்டுருவாங்க. குழம்புக்கு தேங்காய் மசாலா கொஞ்சம் இந்த மசாலா வேகும்போது அடி பிடிச்சிருக்கும்ல, அதெல்லாம் அந்த தயிர் ஊற்றணுமே அது கூட சேர்ந்து வெந்து அப்படியே வந்துடும். அப்போ நம்ம அந்த அடி பாட்டத்தை வந்து நல்லா கொஞ்சம் சுரண்டி அதை க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா திரும்ப பிரியாணி தம் வைக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். வேலைக்கெல்லாம் ரெடி. நான் குழம்பு வைக்க ஆரம்பிச்சுட்டுமா இல்லை குழம்பு சொல்லட்டுமா? நல்ல குக் எப்பயுமே பாட்டமில் எதுவும் டெபாசிட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதை சுரண்டிகிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சோண்டு அதில் சேர்ந்துச்சுன்னா அது மேலே அப்படியே நிற்கிறது வெந்து தீஞ்சி அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஓகே, எலுமிச்சமாக போட்டுருங்க. ஒன்று போதும். அதை போட்டு ரொம்ப அமுக்காமல் ரெண்டுலேயும் லைட்டாக அமுக்கிக்கும். எதுக்கு எலுமிச்சை? எதுக்கு எலுமிச்சை? எலுமிச்சை ஒன்று புளிஞ்சு விட்டுட்டேன். தயிர் போட்டாச்சு புளிப்புக்காக. இப்போ அடுத்தது 1 கிலோ மட்டன். ஓகே, நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மட்டனை போட்டு பரட்டி நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி வேக வைக்கணும். ஆட்டு கொழுப்பு எப்பயுமே வாங்க மாட்டேன். இந்த தடவை கொஞ்சம் அந்த பிரியாணியில் கொழுப்பு போடலான்ட்டு கொஞ்சோண்டு மட்டும் போட சொல்லு. தண்ணி இதில் 5 கப்பு 4 கப்பு ரைஸ் வரும். 1 கிலோனாக்க 5 கப் வரும். நான் ஒரு 6.25 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அது அரை மணி நேரம் கொதிக்கும் போது நிறைய நீராவி ஆகிடும் தண்ணி. அதுக்கப்புறம் 10 தான் இல்லைன்னு பார்த்து அப்போ கொஞ்சம் திரும்ப ஊற்றலாம். அது எப்படி ஊற்றணும்னா அரிசி அள்ளி போட்டுட்டு அந்த அரிசிக்கு மேலே லைட்டாக அப்படி இப்படி இப்படி கிளக்கி பார்த்தா உள்ள ஈரம் இருக்கணும், தண்ணி இருக்கணும். அப்படி இருக்க மாதிரி திரும்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். அதாவது அரிசி தண்ணியும் ஈக்குவலாக அப்படியே மிதந்துட்டு இருந்ததுன்னா தான் தம் வச்சு வைக்கும்போது பிரியாணி அடியில் தீஞ்சி பிடிக்காமல் இருக்கும். அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. அதை நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி 1/2 மணி நேரம் காய வச்சு வேக வைக்கணும். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிட்டும். நான் அந்த தாலி வைக்க பொருளாக எடுத்து வந்துடுறேன். நான் சும்மா 2 பிரியாணி இலை மட்டும் போடுவேன். நான் அந்த ஃப்ளேவருக்காக.
தம்முக்கு வெயிட் இருக்குமா அதே ஃப்ளேம் கம்மியாக்கிட்டுமா? இது மாதிரி 10 நிமிஷம் ஒரு தடவை கிண்டி விடணும்னு எங்கள் பாஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேடா. சும்மா 4 கடுகு மட்டும் போட்டுக்கலாம், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக புதினா, கருவேப்பிலை, தக்காளி ஒரே ஒரு பீஸ் மட்டும் விழுந்துருச்சு போல. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு. இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஆல்ரெடி விழுந்துருச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த கிரேவியில் உருளைக்கிழங்கு இருந்தால் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நாளாக கட் பண்ணி அப்படி போட்டுக்குவோம். மட்டன் போட்டுக்கலாம். ஐயோ, அங்கே டிவி ஓடிக்கிட்டு இருக்குமா? மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துடுங்க. ஆவி கையில் போடுறது கொதிக்கிட்டு நல்லா. ஏன்னா ஒன்று பண்ணலாம். இஞ்சி போட்டு 1 ஸ்பூன். இது மட்டன் வந்துச்சு பார்த்துக்கிட்டீங்களா? பிரியாணி கிரேவி கூட்டி வச்சாச்சு. விசில் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டா வேலை முடிச்சு. பிரியாணி கிரேவி. விசில் மட்டும் விடணும், அவ்வளோதான். காட்டணுமா கொஞ்சம்? இப்போ இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா பிடிக்கவே இருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம், அப்புறம் அரிசி வேறு போடுவோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை எடுத்து தம் வைக்க போகிறோம். தம் வைக்கிறது என்னென்னு சொல்கிறோம். இப்படி வந்து துணியை வச்சு போட்டுருங்க. இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இதை இப்படி மடிச்சுட்டு, இதை இப்படி மடிச்சுட்டு, இதை இப்படி மடிச்சுட்டு, இதையும் மடிச்சுக்கணும். இப்போ அடியில் துணி ரெடி. அப்படியே கொண்டு போய் அடுத்து வச்சுட்டு தம்
கண்ணாடியில் வச்சா ஹீட்டில் தான் இது மேலே இருக்க கஞ்சி எடுத்துட்டேன். இது மேலே இருக்கிறது எடுத்துட்டு வா எப்படி இருக்கு